ஆடுகளைப் போல 200 ஆண்டுகள் வாழ்வதை விட புலிகளைப் போல 2 நாள் வாழ்ந்துவிட்டு செத்து போகலாம் என்ற வீர மரணம் அடைந்த திப்பு சுல்தானினுடைய வாரிசுகளாக இந்த மேடையிலே நாங்கள் அதிகார வர்க்கத்தை எதிர்த்து நிற்கிறோம். மறந்து கொண்டே இருப்பது மக்களினுடைய இயல்பு, மறந்து கொண்டே இருப்பது மக்களின் இயல்பு. வரலாற்றை நினைவூட்டிக் கொண்டே இருப்பது நம்முடைய கடமை. அந்த கடமையை அண்ணன் ஷரீஃப் அவர்கள் இன்றைக்கு மிகச்சரியாக கையில் எடுத்திருக்கிறார். ஏன்னா அவர் யாரு? சும்மா ஒரு லெட்டர் பயண அமைப்பை உருவாக்கிட்டு நாங்களும் இயக்கம் நடத்துறோம் அப்படின்னு போறவர் இல்லை. பழனி பாபா என்கிற அதிகாரத்திற்கு எதிரான சிம்ம குரலோடைய போர் பறை பயிற்சியினுடைய தளபதி எங்கள் அண்ணன் ஷரீஃப். எங்களுக்கெல்லாம் அவர் மேல பெரிய மரியாதை உண்டு. அவர் இந்த வேலையை கையில் எடுத்திருக்காரு பாருங்க. மிகச்சரியான நேரத்தில் வரலாற்றுல மறந்துடாத களத்துல நின்று போராடிய ஒரு கூட்டம் இருக்கிறது என்று நாங்கள் மறக்க மாட்டோம். அண்ணன் ஷரீஃப் அவர்களே, நாங்கள் மறக்க மாட்டோம். நீங்கள் விட்டு செல்லுகிற இடத்தில் நீங்கள் எங்கள் கையில் கொடுத்திருக்கிற அந்த விடுதலை என்கிற அந்த சரடு விட்டு போகாமல் அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லுகிற பொறுப்பை நாங்கள் உணர்ந்து இருக்கிறோம். அதனால அவ்வளவு ஈஸியா சங்கிகள்லாம் இங்க வந்து சண்டமாறுதம்லாம் செய்ய முடியாது. நான் 3 விஷயம் நான் சொல்லிட்டேன். 5 நிமிஷத்துல முடிச்சிருவேன். 3 நிமிஷத்துல முடிக்கவா 5 நிமிஷத்துல முடிக்கவான்னு கேட்டேன். 5 நிமிஷம் பேசுமானார். அந்த நன்றிக்காக நான் அண்ணனை பாராட்டிட்டு 3 விஷயம்தான். எனக்கு என்னன்னா, சங்கிகள் என்னடா திடீர்னு இந்திய திணிக்கிறான், மும்மொழியை திணிக்கிறான், நமக்கு சந்தேகம் இருக்கும். சங்கிகளினுடைய நூற்றாண்டு கனவு அது. இந்தி என்கிற சாளரத்தின் வழியாக, இந்தி என்கிற ஜன்னல் வழியாக சமஸ்கிருதத்தை திணிப்பது ஒன்றே ஆரிய பார்ப்பன கூட்டத்தினுடைய வரலாற்று முடிவு. அதுதான் அஜெண்டா. 1952 ஜனசங்கத்தினுடைய மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. ஜனசங்கம்னா என்ன? நம்ம பாஜக பங்காளிகளுடைய அப்பங்க ஆத்தாங்க தான் ஜனசங்கம். இந்த ஜனசங்கம் என்பது பாஜகவினுடைய தாய் கழகங்கள். அங்க 1952 மாநாட்டில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. அந்த தீர்மானம் என்ன சொல்லுகிறது? பண்பாட்டு மொழியாக இங்கே நம்முடைய மொழியான வடமொழி, அது குறிப்பா சமஸ்கிருதம் இருக்கிறது. இதை எல்லா தளங்களிலும் கொண்டு சேர்க்க வேண்டும். பள்ளிக்கூடங்களில், கல்லூரிகளில், பல்கலைக்கழகங்களில் சமஸ்கிருதத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இன்னொன்னு சொல்றான், பல்கலைக்கழகங்களை வரலாறாக ராமாயண மகாபாரதத்தை எல்லாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இது எப்போ? 1952 ஜனசங்க மாநாட்டின் தீர்மானம். இன்னொரு இடத்துல வர்றான் நம்ம கோல்வார்கர் சொல்லுகிறார், இந்திய பண்பாட்டின் அடையாளம் சமஸ்கிருத மொழி. எனவே அந்த மொழியிலே வரலாறை, தொழில்நுட்பத்தை அனைத்தையும் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது நம் பொறுப்பு என்று எழுதுகிறார். அப்ப உங்களுக்கு புரியுதா? இந்தி இல்ல அவங்க வேலை. அவர்களுடைய வேலை சமஸ்கிருதத்தை திணிப்பது, அதன் மூலமாக ஆரிய பார்ப்பன பண்பாட்டை இங்கே கொண்டு வந்து நிறுத்துவது. 2014 இதோட முடிக்கிறேன். 2014 நம்ம அக்கா ஸ்மிருதி இரானி, அப்ப அவங்க தான் மனிதவள மேம்பாட்டுத்துறையினுடைய அமைச்சராக இருந்தாங்க. அவங்க ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க. போர்க்கால அடிப்படையில் நாம் சமஸ்கிருதத்தை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும். ஏனென்றால் சமஸ்கிருதம் தான் இந்தியாவினுடைய அடையாளம், ஆதி மொழி என்று அவர் வெளியிட்ட அறிக்கை இருக்கிறது. எனவேதான் ஆசிரியர் தினம் குரு உற்சவாச்சு. இப்ப ஏதோ நிறைய சங்கீதாக்கள் ஆயிருக்கு நம்முடைய அரசியல் சாசன சட்டங்கள். இதற்கு பின்னாடி இருப்பது ஒரே ஒரு விஷயம் தோழர்களே, அது சமஸ்கிருதத்தை கொண்டு வந்து திணிப்பது. அதற்கு பின்னால் இருக்கிற ஒரே அஜெண்டா ஆரிய பார்ப்பன கூட்டத்தை அதிகாரத்தில் உட்கார வைப்பது. எனவே நான் ஒண்ணு சொல்லுவேன், இங்க இருக்கிறவங்க உங்களை மாதிரி அதிகார கும்பலுக்கு அடிபணிகிற கூட்டம் கிடையாது. 200 ஆண்டுகளாக ஆரிய கும்பலை அடித்து விரட்டி அடித்த கூட்டம் நாங்கள். அதனாலதான் மகாராஷ்டிராவினுடைய முன்னாள் முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே சொல்றாரு, சுரேஷ் பையாஜி என்கிற RSS காரரு ஒரு மேடையில பேசுறாரு, மகாராஷ்டிராவின் மொழி இல்லை இங்க, அங்க இருக்கிற மொழி ஏன்னா மராட்டி மொழி, மகாராஷ்டிராவின் மொழி இல்லையா. அதை எதிர்த்து பேசுகிற போது உத்தவ் தாக்கரே சொல்லுகிறார், RSS காரனுக்கு தைரியம் இருந்தால் தமிழ்நாட்டில் போய் தமிழ் உங்கள் தாய்மொழி இல்லை என்று சொல்லிப்பாரு, அப்ப தெரியும் அப்படின்றான். அப்ப ஒரு வரலாறு தெரியுதா? இந்தியா முழுவதும்
தமிழ்நாட்டை உற்று பார்த்து கொண்டிருக்கிறது. இந்தியா முழுமைக்கும் தமிழ்நாடு வழிகாட்டி கொண்டிருக்கிறது. இந்தியா முழுமைக்கும் அரசியல் தலைநகரமாக பாடத்தை சொல்லிக் கொடுக்கிற ஒரு தலைநகரமாக தமிழ்நாடு இருக்கிறது. தோழர்களே, மறக்க வேண்டாம், 100 ஆண்டு கால வரலாறு எங்கள் கையில் ஆயுதமாக இருக்கிறது. கருப்பு சிவப்பு நீலம் எங்கள் சித்தாந்தம். எங்கள் ஒரே எதிரி சனாதனத்தை உயர்த்தி பிடிக்கிற ஆரிய பார்ப்பன கைகூலிகள். அடித்து விரட்டுவோம். எங்கள் மொழியை காப்பது எங்கள் உரிமை. அந்த உரிமையை கையில் எடுத்து காக்க பிறந்திருக்கிற இந்த கூட்டத்திற்கு அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.